நாளுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நிலத்துக்கு மேலே விளையிறதையும் சாப்பிடாதீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இருக்குது ரெண்டு தான், நிலத்துக்கு கீழே ஒன்று மேலே ஒன்று. நிலத்துக்கு கீழே கேரட் விளையுதில்ல, ஏன் சாப்பிடக்கூடாது? கேரட் சாப்பிட்டா நோய் வருமா? சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கொத்து பரோட்டா எல்லாம் சாப்பிடுவோமாமா? அதை பற்றி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நிலத்துக்கு கீழே வரதெல்லாம் சாப்பிடாதீங்க. எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க தெரியாத அத்தனை பேர் உட்காந்து உழையிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒரு உருளைக்கிழங்கு ஏன் ஜீரணமாகாது நான் கேட்குறேன். உருளைக்கிழங்கு ஜீரணமான தெரியல, அதான பிரச்சனை. உருளைக்கிழங்கு மேலே ஒரு தப்பும் இல்லை, கருளைக்கிழங்கு மேலே தப்பு இல்லை, நிலத்துக்கு கீழே விளையாடுறதுல தப்பு இல்லை. அதை சாப்பிட தெரியல, அதான் தப்பு, நம்ம தப்பு. ஒரு உருளைக்கிழங்கு வாயில போட்டா என்ன தெரியுமா பண்றீங்க? ஒழுங்கா மெல்றது இல்லை. உருளைக்கிழங்காவே வயிற்றுக்குள்ள போகுது, உருளைக்கிழங்காவே குடலுக்கு வருது, உருளைக்கிழங்காவே அங்க வந்து விழுந்துருது. அங்கன்னு எங்கன்னு புரியுதா? அதான் பிரச்சனை. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வாயில போட்டா நல்லா மென்று எச்சில் கலந்து சுவையை ரசித்து கூழ் மாதிரி பண்ணி உள்ள முழுங்குனா, இனிமேல் ஒவ்வொரு பொருளும் வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும். வாயிலிருந்து வயிற்றுக்குள்ளே போனால் வயிறு சண்டை போடணும். எழுதியுமா சண்டை போடணும்? ஹலோ என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கணும். உங்கள் வயிறு வாயிலேயே ஜீரண வேலையை முடிச்சு அந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிற தன்மையை மாற்றி கார்போஹைட்ரேட் புரோட்டீன் மாற்றி மூலக்கூறா மாற்றி உள்ளமிச்சா இந்த வயிற்றுக்கு அது உருளைக்கிழங்கா கறக்கலாம் எப்படி தெரியும்? ஜீரணம் பண்ணிட்டு போயிருமா? வயிற்றுக்கு நீங்கள் சாப்பிட்ட பொருள் என்னன்னு தெரியாத அளவுக்கு வாயில் மென்னா எதை வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் சில பேர்த்துக்கு பருப்பு வடை ஒன்று கொடுத்து பாருங்க, அந்த பருப்பு வடை டொயின்னு பருப்பு வடையாகவே வந்து விழுந்து கிடக்குது. நான் பருப்பு வடை கொடுக்குறேன், சாப்பிடுங்க. அடுத்த நாள் லெட்டின் போய் செக் பண்ணி பாருங்க, பருப்பு வடை வராட்டி பரவாயில்ல, அந்த குண்டு குண்டா பருப்பு வந்து விழுந்து கிடக்குதா செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு முழு கடலப்பருப்பு எந்த செக் போஸ்ட்லையும் மாட்டாமல் அங்கே வந்து விழுந்து கிடக்குதுன்னா அப்புறம் உடம்புல நோய் இருக்குமா இருக்காதா? இதை பற்றி கவலைப்படுறதில்ல. புரோட்டீன் கம்மியாக போச்சுன்னா அதான் பருப்பு போயிட்டு இருக்குல்லங்க. இனிமேல் டெய்லி லெட்டின் செக் பண்ணணும். அந்த லெட்டின்ல எந்த பருப்பு இருக்கக்கூடாது. ஏன்? கடுகு கூட இருக்கக்கூடாது. எப்போ கடுகு வருது என்ன அர்த்தம்? கடுகு ஜீரணமாகலை. அப்போ கடுகு மூலமாக எதுக்கு சாப்பாட்டில் கடுகு போடுறீங்க? அதாவது இனிமேல் லெட்டின்ல பாருங்க, புதுசாக ஒரு பழமொழி கண்டுபிடிப்போம். நம்ம இன்னைக்கு கண்டுபிடிப்போம், புதுசாக தோணுது. கடுகு இல்லாத மலம் பெறுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்னு ஒரு பழமொழி வச்சுக்குவோம். உங்கள் லெட்டின்ல எந்த பொருளும் வரலைன்னா நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். எதை வேணால் சாப்பிட்லாம். சில பேர்த்துக்கு பார்த்தா முழு தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் கிடக்குதா? அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றுமே மெல்லுல, அப்படியே போய் செக் போஸ்ட் இல்லாமல் அப்படியே நேராக போய் விழுந்து கிடக்குதுங்க. அதாவது கத்திரிக்காய் சாப்பிட்டா தோல் நோய் வரும் சொல்றாங்களா? கிடையாது. கத்திரிக்காய் சாப்பிட்டா தான் தோல் நோய் குணமாகும், தெரியுங்களா? கத்திரிக்காய் சாப்பிட்டனால தோல் நோய் வரல, கத்திரிக்காவை தப்பா சாப்பிட்டனால தோல் நோய் வந்துருச்சு. கத்திரிக்காய் சாப்பிட்டா ஏன் தோல் நோய் வருது? கத்திரிக்காயில தான் தோலுக்கு தேவையான சத்து பொருள் இருக்கு. அதை ஒழுங்கா சாப்பிடாதனால கத்திரிக்காயில் இருக்க கெட்ட பொருள் என்ன பண்ணும்? நேராக தோல் தானே போகும், தோலை போய் கெடுத்துருது. இனிப்பு சாப்பிட்டா சக்கரை நோய் வரும் சொல்றாங்களா? இனிப்பை ஒழுங்கா சாப்பிட்டா சக்கரை நோய் குணமாகும். உப்பு சாப்பிட்டா பிபி வருதுன்னு சொல்றாங்களா? உப்பை ஒழுங்கா சாப்பிட்டா பிபி குணமாகும். இப்படி உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் வருதுன்னு சொல்றாங்களா? உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டா மட்டும்தான் கேஸ் ட்ரபிள் குணமாகும். பிரச்சனை அதை சாப்பிட தெரியல. அதாவது ஒரு பொருளை தப்பா சாப்பிட்டா நோய் வந்துடும். அந்த பொருளை சாப்பிடவே கூடாதுங்கிறது மருத்துவமா? அந்த பொருளை ஒழுங்கா சாப்பிட்றதான மருத்துவம். எப்போ ஒரு பொருளை தப்பா சாப்பிட்டு நோய் வந்துருச்சோ என்ன பண்றாங்க? அந்த பொருளை சேர்த்திக்காதீங்க. கொழுப்பு கட்டி வந்துருச்சா கொழுப்பை சேர்த்திக்காதீங்க, சர்க்கரை சேர்த்திக்காதீங்க. என்னது எப்படி தெரியுமா இருக்கு? எஸ்வி சேகர் ஜோக்கு மாதிரி இருக்கு. உட்கார இடத்துல கட்டி அப்படின்னா தள்ளி உட்காருங்க சொல்ற மாதிரி இருக்கு. எந்த பொருளை சாப்பிட தெரியாம சாப்பிட்டு நோய் வந்துருச்சோ அந்த பொருளை ஒழுங்காத்தான நோய் குணமாயிருமா? அதனால நம்ம டெக்னிக்ல இனிமேல் யாரு எந்த நோய்க்கு எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை ஒழுங்கா சாப்பிட்டு பாருங்க, உங்க நோய் குணமாகும். பொருள் சாப்பிட்ட சந்தோஷம் இருக்கும், நோய் குணப்படுத்த சந்தோஷம் இருக்குமா? உணவுல குறை இல்லை, சாப்பிட்ற முறையில் தான் குறை. சில பேர் பாருங்க 3 நேரம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுவாங்க, கேன்சர் வந்துடும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன் வருது? அப்போ எதை சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்லை. அதுக்காக நான்வெஜ் சாப்பிட்டு தண்ணி அடிங்கன்னு சொல்லல, உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதாவது எதை சாப்பிட முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிடணுங்கிறதா முதல்ல முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் எதை சாப்பிடணும்னு யோசிக்கணும். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா எதில் என்ன சத்து இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, எப்படி சாப்பிடணுங்கிறதா முக்கியமே தவிர எதை சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்லை.
கடைசி ஒரு பாயிண்ட்டு, சாரி மறந்து போயிட்டேன். நம்ம டெக்னிக்கில் ஒரே ஒரு பொருளை மட்டும் சாப்பிடக்கூடாது, சொல்ல மறந்துட்டேன், சாரி. அது முடியாது, முயற்சி பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. நான் சொல்ல வேண்டியது கடமை. ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் டயட்டு, மற்ற எது வேணால் உணவில் சாப்பிட்லாம். ஒன்றே ஒன்று மட்டும் சாப்பிடாதீங்க, சொல்கிறக்கே சங்கடமாக தான் இருக்க, வழி இல்லை. மருந்து மாத்திரை மட்டும் சாப்பிடாதீங்க. கடைசி பாயிண்ட், எவ்வளவு சாப்பிடணும்? ஒரு பெரிய டயட்டீஷியன் போகிறீங்க, லிஸ்ட் போட்டு கொடுப்பாரு. காலையில் 4 சப்பாத்தியும் 1 கப்பு தயிரும். ஓகே சார். மத்தியானம் 750 மில்லிகிராம் சாப்பாடும். இனிமேல் தராசு வச்சுக்கோங்க. அம்மா 750 மில்லிகிராம் சோறு போடுமான்னு கேட்பீங்க. குழந்தைக்கே சிரிப்பு வருது. குழம்பு 350 மில்லி லிட்டர். டெஸ்டி வச்சுங்க, டாயின் எடுத்து குழம்பு எடுத்து ஊற்றுங்க. எங்கள் கரண்டியில் குழம்பு எடுத்ததுக்கு லிமிட்டாக பார்ப்பீங்க. என்ன கணக்குது? நைட்டு 5 இட்லி சாப்பிடணுமாம்மா. நான் கேட்குறேன், ஒரு டயட்டு போட்டு டாக்டர் வாங்கிட்டு வரீங்கல்ல, உங்கள் டாக்டர் உங்ககிட்ட நீங்கள் எல்லா வேலையும் நீங்களே செய்கிற ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை எல்லா வேலைக்கும் ஆள் வச்சுக்கிட்டு சோம்பேறியாக சும்மா உட்காந்து கால் மேலே கால் போட்டு டிவி பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்டாங்களா? 2 பேர்த்துக்கு வேறு வேறு பசி எடுக்குமா? ரோடு வேலை செய்கிற ஒருத்தருக்கும் ஏசி ரூமில் வேலை செய்கிறதுக்கும் வேறு வேறு பசிக்குமா? அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வயசுக்கு, வேலைக்கு, கிளைமேட்டுக்கு, பழக்க வழக்கத்துக்கு, மூடுக்கு தகுந்த மாதிரி பசி மாறுமா மாறாதா? அப்படி இருக்கும் பொழுது நான் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாகி பிஹெச்டி எவ்வளோ வாங்கியிருந்தாலும் நான் என்ன சாப்பிட்ணும் எனக்கே டைட் போட முடியாது, தெரியுங்களா? இன்றைக்கி ஒரு நாள் ரோடு வேலை செய்கிறேன், நாளைக்கு ஏசி காரில் ட்ராவல் பண்ணுறேன், பசி மாறிடுமா? அப்போது யாருக்காவது டைட் போட தர முடியுமா? உலகத்தில் யாருமே தனக்கு தானே டைட் போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி அத்தனை டைட் போட்டு தர முடியும்? அதெல்லாம் கிழிச்சு குப்பையில் போடுங்க. அப்படிலாம் டயட்லாம் கிடையாது. சில விஷயம் சொல்லுவேன், டயட்டிஸ் பக்கம் போக மாட்டீங்க. காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கல்ல, உங்கள் வீட்டு சப்பாத்தி இவ்வளோ பெருசு இருக்குமா இல்லை இவ்வளோ பெருசு இருக்குமா கேட்டாங்களா? சைஸ் கேட்டிங்களா? உங்கள் வீட்டு சப்பாத்தி திக்னஸ் காமிச்சிங்களா? உங்களுக்கு சாம்பிள் பீஸ் காமிச்சிங்களா? சார் இந்த சப்பாத்தி சாப்பிட்றேன், எப்படி சாப்பிட கேட்டிங்களா? நீங்கள் டாக்டர் சொல்ல மாதிரி டயட் இருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டில் பெரிய பெரிய சப்பாத்தி சொல்லி 4 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நோய் பெருசாகுமா ஆகாதா? ஒரு வீட்டில் சப்பாத்தி குண்டு குண்டாக இருக்கும், ஒன்று சாப்பிட்டா போதும். ஒரு சீட்டு அப்பளம் மாதிரி இருக்கும். இந்த சைஸும் அளவும் திக்னஸும் தெரியாமல் 4 சப்பாத்தின்னு எப்படி எழுதி தர முடியும்? லாஜிக். காலையில் 1 கப்பு தயிர் எழுதி கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பெரிய கப்பாக வச்சு 4 குடம் தயிர் ஊற்றி மாடு மாதிரி குடிச்சிட்டு நான் டயட் இருக்கேன்னு வெளியே போய் சொல்லுங்கள். கப்பு சைஸ் சொன்னாரா? நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்கன்னு சொன்னார்ல, உங்கள் வீட்டு இட்லி எவ்வளோ பெருசுக்குன்னு பார்த்தாரா அவர் வந்து? யோசிச்சு பாருங்கள், ஏதாவது லாஜிக்காக ஒத்து வருதா? அப்படி டயட்டில் பார்க்க முடியாதுங்க. சிம்பிள் டயட். நான் சொல்கிறேன் கேளுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், காதை கொடுத்து கேளுங்க, வேறு வழி இல்லை, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டயட்டு பசி எடுத்தால் சாப்பிட்ணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும். டயட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்ன டயட் உங்களுக்கு வேண்டியது இருக்குது? பசி எடுத்தால் சாப்பிடுங்க, மனசுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க. என்ன அளவு வேணும் உனக்கு? யாருக்காவது அளவு வேணுமா? ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். உங்கள் வீட்டு நாய் வளர்த்துவீங்கள, ஒன்று பண்ணுங்கள். இன்றைக்கி போயிட்டு உங்கள் வீட்டு நாய்க்கு ஒரு கப்பு சாப்பாடு போடுங்க, சாப்பிட்டு வாலாட்டிட்டு நிற்கும். 2வது கப்பு சாப்பாடு போடுங்க, சாப்பிடுமா? 3வது கப்பு சாப்பாடை போட்டால் என்ன தெரியுமா பண்ணும்? மூஞ்சி பார்த்துட்டு போதுன்னு போயிடுதா? ஒரு நாய்க்கு தெரியுது எவ்வளவு திங்கணும்னு. நமக்கு டயட்டீஷியன் வேணுமாமா? டயட்டீஷியன். ஒழுங்காக சோத்தை பார்த்து சாப்பிட்டா அளவு தெரியும். அது செல்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு சொல்லு, இப்போ தான் வந்த வீட்டுக்கு பேர் பேசிட்டு இருந்தா என்ன ஆகும்? அளவு தெரியாமல் சாப்பிட்ருக்குறோம். ஒரு பொங்கல் வச்சு சாப்பிட்டா யோசிச்சு பாருங்கள். நான் டெய்லி மீட்டிங்க்கு எனக்கு காலைல பொங்கல் தான் பிடிக்கும். ஒரே பொங்கல். பல நாள் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறேன், ஒரு ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவேன். ஒரே ஒரு பொங்கல் சாப்பிடுவேன். ஒரு பொங்கல் சாப்பிட்டு 5 மணி நேரம் பேசுவேன். மத்தியானம் கொஞ்சம் தயிர் சாப்பாடு கொடுத்தா மறுபடியும் 5 மணி நேரம் பேசுவேன். எப்படி முடியுதுன்னா, ஒரு பொங்கல் சாப்பிட்டா எனக்கு திகட்டதுக்கு சாப்பிட முடியல. ஏன்னா ஒரு பொங்கலை ரசிச்சு மெதுவாக சாப்பிட்டா இது உடம்பு சொல்லுது போதும்னு சொல்லுது. உண்மையிலேயே 10 இட்லி சாப்பிட்டு நோயோடு சுற்றுறத விட 4 இட்லி சாப்பிட்டா, 4வது இட்லி, அதாவது உணவை ரசித்து ருச்சி மெதுவாக சாப்பிட்டா, 4வது இட்லி சாப்பிட்டா 5வது இட்லி திகட்டும், சாப்பிட முடியாது. நம்ம கவனிக்கிறது. அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், முடிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. எந்த விஷயத்தை ருசித்து அனுபவிக்கிறீங்களோ அது திகட்டிரும், பிடிக்காமல் போயிடும். எந்த விஷயத்துக்கு பின்னால் ஓடுறோமோ இன்னும் ருசிக்கல அனுபவிக்கல அர்த்தம், அவ்வளோதாங்க. அப்போ சாப்பாட்டை ருச்சி அனுபவிச்சா, ஒரு பொங்கல் சாப்பிட்டா அடுத்து ஆனியன் ரோஸ்ட்டு வாங்க தோணாது.
ஒருத்தர் நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. காலைல 3 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. சார், உங்கள் ஃப்ரெண்டு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி நடு ரோட்டில் கிடக்கிறாரு, உயிருக்கு ஆபத்து, உடனே வாங்கன்னு. எந்திரிச்சு ஓடுறாரு. சும்மா படுத்துருப்பாரா? எந்திரிச்சு ஓடுவார். ஓடி போய் பார்த்தா ஃப்ரெண்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாரு, உயிருக்கு ஆபத்து. எடுத்து ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணுறாரு. காலையிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரே போராட்டம். ரத்த தானம் கொடுக்குறாரு, பணம் கட்டுறாரு, ஸ்கேன் பண்ணுறாங்க. 9 மணிக்கு டாக்டர் வந்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க, உயிரை காப்பாற்றியாச்சு, இனி ஒன்றும் ஆபத்து இல்லை, ஐசியூவில் இருக்காரு, வீட்டுக்கு போயிட்டு காலைல வாங்குறாரு. அப்போ தான் அவருக்கு மூச்சு வருது. வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து சோபாவில் தொப்புன்னு விழுகிற டயர்டா. இந்த வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க, ஏங்க 3 மணிக்கு எங்கேயோ எந்திரிச்சு ஓடினீங்களே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆபத்துன்னு, என்ன ஆச்சு, காப்பாற்றியாச்சான்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மைக்கு மிஸ்டேக் இல்லை, அவர் பேசுகிறாரு, வார்த்தை வரமாட்டேங்குது. ஏன்னா காலையில் 3 மணிலேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு தண்ணி குடிக்கல, சாப்பிடல. ஏன்னா ஃப்ரெண்டோட உயிர் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? இப்படி ரொம்ப டயர்டாக பேசின வார்த்தை கூட வராமல் இருக்கிற ஒருத்தருக்கு 10 கேள்வி கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு, ஏதாச்சுன்னு. அவர் சொல்கிறாரு, அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல சாப்பாடு கொடு, அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்கிறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, 2 இட்லி, சட்னி, சாம்பார், ஒரு கலர் கலராக சட்னி, 4 சட்னி வச்சு 2 இட்லி வைக்கிறாங்க. ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்ற, சட்னி தொட்டு. ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பாடை கூட அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு இட்லி சாப்பிட்டு முடிஞ்சோன்னு சத்தம் போட்டு பேசுகிறாரு, என்ன சட்னியில் உப்பே இல்லை. அப்போது ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பாடு கூட இப்படின்னு பேசிகிட்டு இருந்தவருடைய உடம்புக்கு ஒரு இட்லி இப்போ தானே சாப்பிட்ருக்காரு, இன்னும் வயிற்றுல தானே விழுந்திருக்கு. சாதாரணமாக சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றில் ஜீரணமாகி 1 மணி நேரம் ஜீரணமாகி, குடலில் 1 மணி நேரம் ஜீரணமாகி, வில்லி சுரிஞ்சு கல்லீரல் கொடுத்து ரத்தத்தில் கலந்து சுற்றிட்டு போய் செல்லுக்குள்ளே போக முடியாமல் பேங்க்ரியாஸ்ட்டு வந்து இன்சுலின் வாங்கிட்டு செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியால போய் உட்காந்து வெப்பசக்தி ஏகசக்தியாக மாறுக்கு 2.5 மணி நேரம் ஆகும்ல. அப்போ இட்லி 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளுக்கோஸாக மாறும். அப்போ இட்லி சாப்பிட்டு முடிச்ச உடனே சத்தம் போட்டு சட்னியில் உப்பே இல்லைன்னு சத்தம் போட்டு பேசுறதுக்கு அவர் உடம்புக்கு யார் தெம்பு கொடுத்தா அப்படின்னு கேட்டால், சுவை நாக்கில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸ்ன்னு பேர், சுவை மொட்டுக்கள். இது என்ன பண்ணோம், வாயில் சாப்பாடு போட்டோன்னா அது இருக்கிற சுவையை நாக்கை எடுத்து பிராணசக்தியாக மாற்றி உடம்புள்ள சப்ளை பண்ணிடும். சுவைங்கிறது ரசிக்கிறக்கோ ருசிக்கிறக்கோ இல்லை, அது வந்து பிராணசக்தி. அந்த சுவை மூலமாக கிடைச்ச பிராணசக்தி வச்சு தான் அவர் பேசிட்டார். ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள், ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பயங்கர தெம்பாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சுவையாக இருக்கும் சாப்பாடு. 1 மணி நேரம் கழிச்சு பாருங்கள், வயிறு எரியும், பசிக்கும். ஏன்? உள்ளே போன சாப்பாட்டில் சோடா பாச்சின்னு மொட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, உள்ளே போன பொருள் வேலை செய்யலை. சுவை மூலமாக 1 மணி நேரம் தெம்பாக இருந்துட்டோம். வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு பாருங்கள், வீட்டில் சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்க, சுவை இருக்காது, ஆனால் பொருள் நல்லா இருக்கும், உட்காந்துருப்பீங்க. எந்திரிங்க அப்படின்னா, இப்போ தானே சாப்பிட்ருக்கேன், கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லுவீங்க. ஏன்? வீட்டில் சாப்பிட்டா மட்டும் உட்காந்து எந்திரிக்க முடியல, ஹோட்டலில் சாப்பிட்டா எந்திரிச்சே ஓடுறோம். ஹோட்டலில் சுவை மூலமாக உடனே பிராணசக்தி கிடச்சனால தெம்பு வந்துருச்சு. வீட்டில் உள்ளே போன பொருள் பிராணசக்தியாக மாறக்கு 2 மணி நேரம் ஆகுமா? அப்படியே உட்காந்துருப்போம். வீட்டில் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு பாருங்கள், தெம்பு வரும் பாருங்கள், 5 மணி நேரம் தாங்குதா? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, சுவையும் பிராணசக்தி கொடுக்குது, பொருளும் பிராணசக்தி கொடுக்குது. நம்ம உடம்புக்கு பல வகையில் பிராணசக்தி கிடைக்குது. காற்று, தண்ணி, பிரபஞ்சம், இப்படி நிறைய கிடைச்சிது. அதில் சுவையும் ஒன்று. ஒரு உணவு எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சுவையை மட்டும் ரசிச்சுட்டு துப்பிட்டு கீழே போனால் போதும், வாழ்க்கை ஃபுல்லாக உயிரோடு இருக்கலாம்.